இந்தாடா இந்தா இந்தாடா டீய வாங்கி கொடுத்துறாதீங்கடா. வாங்கி கொடுத்துரு முழுசா குடிச்சிட்டாலும். இந்தா கோணி வந்தாச்சு பாரு. நல்லா சாக. அப்புறம் மச்சான் என்ன பண்றீங்க? என்னடா புதுசா ட்ரெஸ் போட்டு கலக்குற? டேய் புதுசா ட்ரெஸ் போடுறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெரிய மேட்டராடா. என்னடா போடா கோணி டீ சாப்பிடுறது எல்லாம் வேணாடா மச்சான். வாங்க நம்ம ஏரியாண்டா போவோம். சரிதாக்கா. ஓ புரிஞ்சுதுடா மாப்பிள. இவன் புது சட்டை போட்டது அது பொண்ணு கிட்ட காட்டணுமா? அசத்து. அட போடா அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. என்ன மச்சான் என்ன காலேஜ் காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க என்ன? ஒரே பொண்ணுங்க கூட்டமா இருக்கு. ஏய் உனக்கு தெரியாதா? அது அபார்ஷன் பண்ற ஆஸ்பத்திரி மச்சான். டேய் கல்யாணம் பண்ண பொண்ணுங்க தான்டா வரும். என்ன பண்றது? கேட்டா மாடர்ன் கேர்ள்ஸ் நாங்களாம் அப்படிதான் இருப்பேன்றாளுங்க. மாடர்ன் பொண்ணுங்க வாழ்க்கையில சகஜம் மச்சி. மச்சான் இதெல்லாம் போய் அஞ்சலி என்ன ஒருத்தன் லவ் பண்றான்னு சொன்னல. ஆமா அவன் நான் இங்க இருக்கிறத பாத்துட்டான்டி. நீ பயப்படுறத பார்த்தா அவனை நீ லவ் பண்றியாடி? நான் உன்னை லவ் பண்ணலையே. அந்த பொறுக்கிதான் உன் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னல. நீ தப்பானவன்னு இனிமே உன் பின்னாடி வரவே மாட்டான். இந்த மாதிரி இடத்துல இருந்தா எவனும் அப்படிதான் நினைப்பான். அவன் என் பின்னாடி வரானோ இல்லையோ அவன் மனசுல நான் நல்ல பொண்ணாதான் இருக்கணும். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நிவேதா நீ இல்லன்னு சொன்னாலும் உன் மனசு ஓரத்துல அவன் இருக்காண்டி. மச்சான் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் பிரஸ்ஸா இருந்தா பத்தாதுடா. கட்டிக்க போற பொண்ணு பிரஸ்ஸா இருக்கணும்டா. மச்சான் வெறுப்பேத்தாத. அந்த இடத்துக்கு ஏன்டா ஓவர் ரேட் சொல்லுங்கிற? ஒரு 30. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு 20 வச்சுக்குவேன். அதான் லோக்கல் பாட்டுக்கு ஐயா அப்படின்னா 50 100 ரோடு மேல கேஸா இது? ஏன் சரஸ்வதி எந்த அளவுக்கு நான் நம்புறனோ அந்த அளவுக்கு நான் அவளை நம்புறேன்டா. அதுக்கேண்டா அம்மாவை கூட சமமா வச்சு பேசுற? ஆமாண்டா அவளை சந்தேகப்பட்டா என் சரஸ்வதியை சந்தேகப்படுற மாதிரி. மாதிரி இல்ல. அவ எனக்காக தான் வந்தா. என்னால கொலைலாம் பண்ண முடியாது சார். கொலை பண்ண முடியாதா? நீ போடலன்னா பாப்பி உன்னை போட்டுருவான்டா. நீ தான் அடிச்ச உனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல சார், அடிச்ச திருந சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்காக கொலைலாம் பண்ண முடியாது சார். டேய் என்னடா இவன் கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாம பேசுறா? சொல்லுங்கடா. மச்சான் அவங்களால நம்மளோட பெரிய பாத்தீங்கடா, சீட்டெல்லாம் மோத முடியாது, போட்டுலாம்டா. முடியாதுன்னு எனக்கு தெரியும். நேரா போய் பேசி பாக்குறேன்டா. என்னடா போய் பேச போற? என்ன பேச போற? என்ன மாத்தால போட்டு வெறியோட அலைஞ்சிட்டு இருக்கா? எப்படி அவன் என்ன போடதான் சார் போறான்? நான் போய் பேசி பாக்குறேன் சார். விட்டா விடட்டும், போட்டா போட்டும் சார். எப்படியா போ, எனக்கு என்ன? தெருவில் அனாத பழமா கிடப்பேன்.
கஷ்டப்பட்டு கொலை செஞ்சு சம்பாரிச்சு இந்த பத்திரம் படி. சரிண்ணே. இந்தா இது நாளைக்கு பண்ண வேண்டிய கொலைக்கு அட்வான்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பத்திரட்டா சீட்டு அடுத்து வச்சிடாத. இல்லண்ணே அப்படிலாம் இல்லண்ணே. அண்ணே உங்களை அடிச்சா நான் கண்டுபிடிச்சேனே. யாரா அவன்? நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது ரோட்ட பசங்களை வச்சு விசாரிச்சிருந்தப்ப இந்த சில்லறை பசங்க கிட்ட பேசுறதை விட்டு அடிச்சவன போய் கண்டுபிடின்னு சொன்னீங்களே. ஆமா அந்த சில்லறைங்க தானே உங்களை அடிச்சது. அப்படி பாக்காதீங்கண்ணே. சத்தியமா அப்ப எனக்கு தெரியாது. தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிறேன். இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? டெய்லி நைட் ஆனா சாந்தம் கல்லர்ல தான் இருப்பானுங்க. ரெண்டு ஃபுல்லா வாங்கிட்டு இவ்வளவு நேரமா? ஒருவேளை பசங்க பாண்டிச்சேரிக்கே போயிட்டாங்களோ? இந்த நேரத்துல நிவேதா இல்லாம போயிட்டாளே. போட முடியாதுன்னு சொன்ன. நீ மட்டும் நான் சொன்னதை கேட்காம இருந்திருந்தா அவன் போட்டிருப்பான். உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் உன்கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சரி கிளம்பு. அட போங்க சார், பணம் காய்க்கிற மரத்தை வெட்டி சாச்சிட்டீங்களே. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லண்ணே. நீங்க, நானு, மித்ரன், நாம 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான். வேற யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு நீங்க பணத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தது மித்ரனுக்கு மட்டும்தான் தெரியும்.